குட் மார்னிங். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான பிசி செலெக்ஷன் எக்ஸாம் வரப்போகுது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த ஏரியா பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ், கணிதம். அதுதான் எல்லாருக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு சயின்ஸோ சோஷியலோ இருக்குதுன்னா நம்ம உட்காந்து டெய்லி படிச்சுட்டே இருக்கிறோம். அதை மறுபடியும் ரீகால் பண்ணும்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அதுலேருந்து கேள்விகள் வரும்போது ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதனால தான் என்ன அப்படின்னா, இப்போ மேக்ஸ் அப்படின்றது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உள்ளே போயிடலாம். இப்போ இந்த பிசி 2020 வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம ஈஸியாக உள்ளே போனோம்னா, இந்த கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்கும்போது என்னமோ ரொம்ப கஷ்டமான வினாக்கள் மாதிரி நமக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸாமுக்கு வரும், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது சாதாரணமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு கூட்டல் தெரியுது, ஒரு கழித்தல் தெரியுது, ஒரு பெருக்கல் தெரியுது, வகுத்தல் தெரிஞ்சாவே போதும். அதை வச்சுட்டு அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளை அதை பயன்படுத்தினாதான் நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். சரி, இப்போ நமக்கு கேள்விகள் எப்படி இருக்கும், எங்கேருந்து வரும் அப்படின்னா, 6வதுலேருந்து 10வது புக்கில் இருக்கிற அந்த மாடல்லேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாவே போதுமானது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், மெட்டீரியல் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலராக மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டே வந்தீங்கன்னா, அதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஒரு 10 கேள்வி மேக்ஸ்லேருந்து வருது அப்படின்னா 10 கேள்விகள் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா, 6th ஒரு கேள்வி, 7th ஒரு 2 கேள்வி, அந்த மாதிரி தான் கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு 10 கேள்வியில் 2 வினாக்கள் நீங்கள் கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்முலாஸ், ஒரு வட்டத்தின் பரப்பளவு என்ன, இப்படி தான் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. கணங்களில் டிமார்கன் விதி என்ன, இந்த மாதிரி டைரக்டாக ஒரு 2 கேள்வி இருக்கும். உடனே பார்த்த உடனே நீங்கள் டிக் அடிக்கலாம். அப்போ அந்த மாதிரி வினாக்கள்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்கள் அடிப்படையில் ஒரு 2 கேள்வி கேட்பாங்க. எண்கள் அடிப்படையில் என்ன, கூட்டுறது, கழிக்கிறது, மீசிமா கண்டுபிடிக்கிறது, மீபேவா கண்டுபிடிக்கிறது, வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேட்பாங்க. அப்போ எண்கள் அடிப்படைனா நம்ம இதே தான், கூட்டல் கழித்தலே தான், மறுபடியும் கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க போகிறோம். அந்த அடிப்படை வினாக்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும்போது இயற்கணிதம், அதுலேருந்து ஒரு 2 கேள்விகள் கேட்பாங்க. இயற்கணிதம்னா என்ன, நம்ம கொடுத்துருக்கிற மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது. அங்கேயும் இதே தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ அந்த மாதிரி எந்தெந்த பாடங்களை படிச்சுக்கிட்டா, எந்தெந்த சிலபஸில் இருக்கிற கவர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இருந்து கீழே இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா நமக்கு 6th 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன பாடம் கொடுத்துருப்பாங்கன்னா, எண்களை பற்றியான பாடம் கொடுத்துருப்பாங்க. அந்த நான் சொன்ன மாதிரி எண்கள் அப்படின்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எண்கள் அடிப்படையில் ஒரு 2 கேள்வி 3 கேள்வி கம்பல்சரி இருக்கும். அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிய விஷயத்தை அட்டன் பண்ணும்போது, இந்த கேள்வி அங்கேருந்து வந்தது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வரும். அதனால் முதல்ல எண்களோட அடிப்படை தெரியணும் நமக்கு. அதுதான் 6வது புக்கிலேருந்து 10th வரைக்கும் இருக்கும். சரி, எண்கள்னா என்ன, எண்களோட அடிப்படை என்ன அப்படின்னா, முதல்ல எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கே தெரியும். 0 அப்படின்ற ஒரு நம்பரு, இது யாரு கண்டுபிடிச்சா, இதெல்லாம் கூட புக்கில் இருக்கும். சில டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கூட, 0 எந்த நாட்டிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது, யார் அதுக்கு வடிவம் கொடுத்தது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கூட கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம முதல்ல இந்த எண்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 1, 2, 3 இந்த மாதிரி 9 எண்களை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இந்த எண்களுக்கு என்ன பேரு அப்படின்னா, யார் வடிவம் கொடுத்தது, கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இது என்ன பெரிய இதுவா, இதுக்கு வடிவம் கொடுத்தது யார் அப்படின்னா, இந்து அரபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு வடிவம் கொடுத்தாங்க. இந்துவும் அரபியரும் சேர்ந்து இதுக்கு வடிவங்கள் கொடுத்தாங்க. ரைட். அப்போ இந்த எண்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்து அரபிக் எண்கள்னு பேரு. அப்புறம் கொஞ்ச காலகட்டங்களுக்கு அப்புறம் இந்த 0 அப்படின்ற ஒரு நம்பருக்கு நம்ம இந்தியர் ஆரியபட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணித மேதையால இது 0 நம்ம வச்சுக்கலாம், எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு அடிப்படை கொடுத்தாங்க. இதுதான் நம்ம புக்கில் 6வது புக்கில் முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த எண்கள் அடிப்படையில் மறுபடியும் எண்களை உருவாக்கப்பட்டிருக்கோம். இப்போ இந்த 9க்கு மேலே புதுசாக ஒரு எண் இருக்கானா இல்லை, இதே எண்களை வச்சு தான் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
இதையும் சேர்த்திருப்பாங்க 10. அப்போ இந்த 9 எண்களுக்கு அப்புறம் புதிய எண்கள் கிடையாது, இந்த 0க்கு அப்புறம் எண்கள் கிடையாது. மறுபடியும் 11 12 எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த எண்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான். அப்போ இந்த எண்களுடைய அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த 9 எண்கள் கூட இந்த 0வை சேர்த்துக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய செயலிகள் தான் எல்லாமே. சரி, அப்போ என்ன நம்ம பாட்டு இந்த மாதிரி எண்கள்லாம் கண்டுபிடிச்சாங்களே, அதுக்கு எதுனா பேர்லாம் இருக்குதா அப்படின்னா முதல்ல 6வது வகுப்புல என்ன பண்ணிருப்பாங்கன்னா எண்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு பெயர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுதான் இயல் எண்கள் பேரு. இங்கிலீஷ்ல நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. சிலர் வந்து இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும், சிலருக்கு தமிழ்ல சொன்னாதான் புரியும். நான் உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே சொல்றேன். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இயல் எண்கள் பேரு. இதுதான் 6வதுல சொல்லியிருப்பாங்க. இயல் எண்களுக்கு என்ன குறியீடு அப்படின்னா எம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடு. சரி, இயல் எண்கள்னா யார் யாரு? இயல் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் இயல் எண்கள். ரைட், இது என்ன 0 இருக்கு? இந்த இயல் எண்களுக்கு அப்புறம் அடுத்து ஒரு சில எண்ணை அவங்க குறிப்பிட்டாங்க. அதுக்கு பேரு முழு எண்கள் அப்படின்னு பேரு வச்சாங்க. இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு ஹோல் நம்பர்ஸ் பேரு. அப்போ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா W அப்படின்ற எழுத்தால குறிக்கப்பட்டது. அப்ப W அப்படின்ற எழுத்தால குறிக்கப்படும் போது இதுலதான் இந்த 0வை சேர்க்கிறாங்க. 0 1 2 3 4 டாட் 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 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு 6th பாத்தீங்கன்னா முதல்ல இந்த 2 எண்களை பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்தது 7வதுல முழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. 8வதுல விகித முறு எண்கள் அப்படின்னு ஒரு எண்களை பத்தி பேசியிருப்பாங்க. 9வதுல விகித முறா எண்களை பத்தி பேசியிருப்பாங்க. 10வதுல கடைசியா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுக்களை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் 10வதுல மெய் எண்களை பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப 6th இருந்து 6வதுல இருந்து என்ன அப்படின்னா இந்த எண்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு இந்த எண்களை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இந்த எண்களை எப்படிலாம் உருவாக்கலாம், இது எப்படி கூட்டுறது, எப்படி பெருக்கிறது, எப்படி வகுக்கிறது அப்படின்ற செயல்பாடுகள் எல்லாம் இதுல பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா முதல்ல எண்கள் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அடிப்படை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு பேரு இயலெண்கள். சரி, இயலெண்கள்னா அப்ப ஞாபகம் வச்சுங்க, இயலெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன எண்கள் குறிப்பிடுறாங்கன்னா முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ், முழுமை அடைஞ்சிச்சு அப்படின்னு பேர். இந்த மைனஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மைனஸ் நம்பர் எல்லாம் கூட இருக்குது, அதுக்கு பேர் தான் முழுக்கள். அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த முழு எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா 0 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். இது என்ன சார், இது ஒரு பெரிய கேள்வியா? 1 2 3 4 5 தெரியாதா? சரி, இதுலயே என்னெல்லாம் கேட்கலாம், என்ன மாதிரி வடிவங்கள்லாம் கூட இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு முடிவு இருக்குதா இல்லையா? இல்லை. முழு எண்களுக்கும் இயல் எண்களுக்கும் என்ன இல்லைன்னா முடிவு இல்லை. அதுக்கப்புறம் இதுல இதனுடைய முன்னினா முன்னாடி இருக்கிற நம்பர் 1க்கு முன்னி எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த 0க்கு முன்னி எதுவும் இல்லை. சரி, இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் ஒரு சாதாரண கேள்வி தானே. என்ன மாதிரி கேள்வி கேட்டா நான் எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னா உங்களை என்ன கேட்பாங்க, 6th இருந்து ஒரு கேள்வி கேட்கணும். என்ன வந்து ஒரு கேள்வி எடுக்க சொல்றாங்க. 6th இருந்து நான் ஒரு கேள்வி எடுக்கணும். என்ன எடுப்பேன்னா 5 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது, 8 இலக்க எண்களில் மிக சிறிய எண் எது அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். இதுனா 5 இலக்க எண்கள், அப்ப 5 நம்பர் எழுதுனா 5 இலக்க எண்கள், அது என்ன பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன எண்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த 1ல இருந்து 9 தாண்டி எந்த எண்களும் நம்ம கிட்ட கிடையாது. அதுக்குள்ளேதான் எல்லா விஷயங்களும் கேட்பாங்க. அப்போ நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த கேள்விகள்ல இயல் எண்கள் முழு எண்கள் சொன்ன மாதிரி பெரிய நம்பர், அதாவது பிக் ஸ்மால், மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண், இதுதான் பேசிக்கான ஒரு கேள்வி. சின்னதா ஒரு கேள்வி கேட்கணும், உங்களுக்கு குழப்பற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா 4 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது, 4 இலக்க எண்களில் மிக சிறிய எண் எதுன்னு கேட்டுருவாங்க. சரி, நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 0ல இருந்து தான் நமக்கு நம்பர் இருக்குது, 9 வரைக்கும் தான் நம்பர், அது தாண்டி நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இலக்குகள்னா என்ன அர்த்தம்னா நம்ம எத்தனை நம்பர் எழுதுறோமோ அதான் இலக்குகள்.
இப்ப நான் 5 அப்படின்னு எழுதுனா இது ஓர் இலக்கு எண், 1 டிஜிட், இங்கிலீஷ்ல டிஜிட், இலக்கு அப்படின்னு அர்த்தம். இதே நான் வந்து ஒரு பெரிய நம்பர் எழுதுறேன், இது என்ன அப்படின்னா 4 இலக்கு எண் அப்படின்னு பேரு, 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு பேரு. அப்போ நம்ம எத்தனை எண்கள் அங்க எழுதியிருக்கிறோமோ, எத்தனை நம்பர் அங்க எழுதியிருக்கிறோமோ அதுதான் இலக்குகள்னு பேரு, டிஜிட்னு பேரு. அப்போ உங்களை என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, எப்படி ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னா, மொதல் விஷயம் 3 இலக்க எண்களில் பெரிய எண் எது, 3 இலக்க எண்களில் சிறிய எண் எது, 4 இலக்க எண்களில் பெரிய எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, முதல்ல 2 டிஜிட், 2 இலக்கு, டிஜிட்னா இலக்கு. எப்பயுமே தமிழ்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்க, இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஏன்னா கேள்விகள் கேட்கும் போது இலக்குகள் அப்படின்னு எழுதுவோம், டிஜிட்னு சொல்லிடுவோம். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும், என்னன்னா அது டிஜிட்ன்ற வார்த்தை. அப்போ 2 இலக்கு எண்களில் மிக பெரிய எண் எது, பெரிய எண் எது, 2 இலக்கு எண்களில் மிக சிறிய எண் எது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எத்தனை இலக்குகள் சொல்றாங்களோ அத்தனை நம்பர் தான் விடையா வரணும். 2 இலக்குகள்னு சொன்னாங்கன்னா 2 நம்பர் தான் வரணும். அப்போ நான் எழுதியிருக்கிறேன் இங்க 9 தான்பா இருக்குதுல பெரிய நம்பர் நான் சொல்றேன். அப்போ 2 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எதுன்னு சொன்னாங்கன்னா 2 9 போடுங்க, அவ்வளவுதான். சரி, 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது, 3 டிஜிட் நம்பர்ல பெரிய நம்பர் எதுனா எது பெரிய நம்பர், 9. ரைட்டு, இங்க என்ன போட்டிருக்கான், எத்தனை இலக்கு கேட்கறான், 3 கேட்கறான், அப்ப 3 9 போடுங்க, முடிஞ்சிச்சு. நம்மள எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்பான், 7 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது. 7 இலக்குன்னு சொல்லும் போது நம்ம கேள்வியில பயந்துருவோம், 7 இலக்கா, 7 இலக்குனா என்ன, 7 இலக்குகள்னா 7 டிஜிட். இப்போ 4 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது, 4 இலக்க எண்களில் மிகப்பெரிய என்ன பண்ணோம், 9 தான் பெரிய நம்பர், எத்தனை 9 போட்டுக்கணும், இங்க 4 இலக்கு, அப்ப 4 9 போட்டுக்கோ, கரெக்டா 4 நம்பர் வருதா, 4. அப்போ 5 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது, அப்போ எத்தனை 9 போடணும், 5 9 போடணும். இதுக்கு நம்ம எதுவும் தேடிட்டு இருக்க தேவையில்ல, எதையும் குழப்பிக்க தேவையில்ல. 6 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது, மிகப்பெரிய எண் 1 2 3 4 5 6 6 9 போட்டுக்க வேண்டியதான். இதான் 6 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண். அதிகபட்சமா 7 இலக்க எண்கள், 10 இலக்கு கூட கேட்கட்டும், அப்ப 10 9 போட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப 7 இலக்க எண்கள் 1 2 3 4 5, அப்ப 6 9 9 எத்தனை போடுறோம், 7 போடுறோம். இதுதான் இலக்கங்கள்ல மிகப்பெரிய எண் கண்டுபிடிக்கிறது. அப்ப என்ன நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா, இலக்குகள் பெரிய நம்பர், சிறிய நம்பர். பெரிய நம்பர்னா நம்ம கிட்ட 9 தாண்டி இருக்கக்கூடிய பெரிய நம்பர் வேற, 2 சேர்க்க கூடாது. அப்போ 9 தான் நம்ம கண்டுபிடிச்ச முதல்ல இந்து அரபிக் கண்டுபிடிச்சது, 9 தான் பெரிய நம்பர். அந்த 9 வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். 2 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லும்போது 2 9, 3 இலக்க எண்கள்ல 3 9, 4 இலக்க எண்கள் 4 9, 5 இலக்க எண்கள் 5 9, 6 இலக்கம்னா 6 இலக்கு. நீங்க எதையுமே கண்ணை திறந்து பார்க்க தேவையில்ல, அப்படியே 9 ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை நம்பர்னு சொல்றோம்னா அத்தனை 9 முடிஞ்சிச்சு. சரி, பெரிய நம்பர் ஓகே. சின்ன நம்பர் எப்படி, சின்ன நம்பரும் ஒண்ணுமே கிடையாது, 2 இலக்கு நம்பர். நான் நல்லா சொல்லியிருக்கேன், இலக்குகள்னு சொல்றாங்களா எத்தனை இலக்கம் அத்தனை நம்பர் தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்க கூடாது. சரி, 2 இலக்கு நம்பர் நான் சொல்றேன். அப்ப 2 இலக்கு நம்பர்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்ச 0 அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 9 தான் கண்டுபிடிச்சோம். அப்ப யார் இல்ல சின்ன நம்பர், 1 போட்டுக்கிட்டேன். சரி, 2 இலக்கு நம்பர்ன்றான். 2 இலக்கு நம்பர்னா 1 மட்டும் கண்டிப்பா வரணும். எப்படி இங்க 9 வருதோ அந்த மாதிரி அது 1 வரணும். 2 இலக்கு நம்பர்ல சின்ன நம்பர் நான் கேட்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா 1 கம்பல்சரி 1 இருக்கணும். 2 நம்பர்னு சொன்னா ஒரு 0 போடுங்க. 2 நம்பர்னு சொன்னா ஒரு 0 போடுங்க. சரி, 3 இலக்க எண்களில் 3 டிஜிட் நம்பர்ல மிக சிறிய நம்பர் என்ன அப்படின்னா என்ன கம்பல்சரி போட்டுக்கணும், 1 போட்டுக்கணும். சரி, 3 நம்பர் கேட்கறாங்க. அப்போ 3 நம்பர்னா எத்தனை 0 போடணும், 3ஆ இருந்தா 1 குறைச்சிக்கணும். எத்தனை போட்டுக்கணும், 2 போட்டுக்கணும். இதுதான் 3 டிஜிட் நம்பர்ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண். சரி, 4 இலக்க நம்பர்ல மிகச்சிறிய எண் என்ன, எது கம்பல்சரி போட்டுக்கணும், 1 போட்டுக்கணும். 4 இலக்கு அப்படின்னா எத்தனை குறைச்சிக்கணும், 1 குறைக்கணும். 1 குறைச்சா எத்தனை 0 போடணும், 3 0 போடணும். இதான் 4 இலக்க எண்களில் மிகச்சிறிய எண். 5 இலக்க எண்கள் என்ன போடணும், கம்பல்சரி 1 போடணும். 1 போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 5 இலக்கு அப்படின்னா 1 குறைச்சிக்கிட்டு எத்தனை 0 போடணும், 4 0 போட்டுக்கணும். இதுல என்ன கஷ்டம் இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. அப்போ 5 இலக்க எண்கள். அடுத்தது 6 இலக்க எண்கள். 6 இலக்கம்னா எது கம்பல்சரி, 1 கம்பல்சரி. எத்தனை 0 போட்டுக்கணும், 1 குறைச்சிக்கணும். அப்ப 5 0 போடணும். 7 இலக்க எண்கள் 1 கம்பல்சரி.
7னா என்ன குறைச்சிக்கணும்? 1 குறைச்சிக்கணும். 1 குறைச்சா 1 2 3 4 5 6 குறைச்சிக்கணும். அப்போ 7 இலக்க எண்கள்ன்றது இதுதான். சரிங்களா? 6 7 இலக்க எண்கள். சரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதியாச்சு. நம்ம முறையினங்கள் அப்படின்னு சொல்லும்போது எண் முறையினங்கள் அப்படின்றது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்பர் எழுதும்போது இந்த கமா குறியீட்டை நம்ம பிரிக்கணும். அப்படி பிரிக்கும்போது சாதாரண விஷயம் தான், அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. எப்படி குறிக்கணும் அப்படின்னா, இந்த 3 நம்பர் வரைக்கும் கமா போட தேவையில்லை. 4 நம்பர் வரும்போது எப்பயுமே 3 நம்பர் விட்டுட்டு கமா போடணும். இது சாதாரணமாக ஒரு எண் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எண்ணுக்கு எப்படி புள்ளி குறி போடணும் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 நம்பர் விட்டுருணும். எங்க இருந்து விடணும்னா இந்த பக்கம் விடக்கூடாது. நம்ம எழுதுறது எப்படி இப்படிதானே எழுதிட்டு இப்படி எழுதுறோமா, அப்போ இந்த பக்கம் இந்த ரிவர்ஸ்ல வரணும். எழுதுறதுக்கு ரிவர்ஸ் பக்கம் வரணும். ஃபர்ஸ்ட் 3 நம்பரை விட்டு தான் கமா போடணும். அடுத்து என்ன பண்ணணும்? 2 2. அடுத்து பெரிய நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ 7 8 9 10 ஏதோ 5 6 இதுக்கு கமா போட்டு எழுதுங்க அப்படின்னா எப்படி கமா போடணும்னா, ஃபர்ஸ்ட் 3 நம்பருக்கு அப்புறம் கமா, அடுத்து 2 நம்பருக்கு கமா, கடைசியில் எத்தனை நம்பர் நிற்கலாம்? கடைசியில் 1 நம்பரும் நிற்கலாம், 2 நம்பரும் நிற்கலாம். இப்படி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன பண்றோம்? 3 2 அப்புறம் 2. அப்போ என்ன நிற்குது? 1 நிற்குது. இந்த கடைசியில் 1 நிற்கலாம். இது ஒரு எண்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? குறியீட்டு கமா போட்டு பிரித்து எழுதுறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இதுல 6ஆம் வகுப்புல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மிகப்பெரிய எண் எது, மிகச்சிறிய எண் எது? இது எக்ஸாம்லையும் கேட்டிருக்கிறாங்க. நார்மலா இருக்கிற குரூப் 4ல கூட இந்த மாதிரி சாதாரண கேள்விதான். அதுக்குள்ள கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ 5 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லும்போது பெருசுனா 9 ஞாபகம் வச்சுக்கணும், சிறுசுனா 0 ஞாபகம் வச்சுக்கணும். பெருசுனா எத்தனை சொல்றாங்களோ அத்தனை 9 போட்டுக்கணும். சிறுசுன்னு சொல்லும்போது 1 எழுதிக்கிட்டு 5ன்னு சொன்னா 4 0, 3ன்னு சொன்னா 2 0 அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த இலக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள்ல இருந்து உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா அந்த கேள்விக்கான விடைய அட்டன் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 6வது புக் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதுதான் கொடுத்துருப்பாங்க. இதே ஒரு 6 பக்கம் 7 பக்கம் போட்டு குழப்பிருப்பாங்க. என்னடா இது, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், எதையுமே பார்க்க வேணாம். கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு அந்த பின்னாடி எடுத்து பாருங்க. இலக்கங்களா 6 டிஜிட்டா, 6 இலக்கமா, 6 இலக்கம்னா என்ன யோசிக்கணும். ஓகே 6 6 9 மிக சின்ன நம்பரா, சின்ன நம்பர்னா ஒரு 1 போட்டுக்கோ. 6னா என்ன பண்ணிக்கணும்? 5 0 போட்டுக்கோ. அப்போ அந்த மாதிரி நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எண்களுடைய அடிப்படையை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா இதை கமல் பண்ணிடலாம். அப்போ இதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? இந்த விஷயம் புரிஞ்சிச்சா? இலக்கங்களுடைய மதிப்பு கண்டிப்பா தெரியணும். அதுலயும் பெரிய நம்பர் சிறிய நம்பர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 7 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண்ணுடன் 2ஐ கழித்தால் என்ன வரும் அப்படின்னு கேள்வி. 7 இலக்க எண்கள் தெரிஞ்சாதானே நமக்கு 2 கழிப்போம். 7 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண்ணில் இருந்து 2ஐ கழித்து வரும் எண் என்ன? அப்போ 7 இலக்க எண்கள் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இல்லை 2 கழிக்கிறதா இல்லை கூட்டுறதா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய எண்ணா 9, மிகச்சிறிய எண்ணா 1, பக்கத்துல 0 துணை கூட 0 வந்து அவங்கள தாங்கி நிற்குது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இதுல இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ரைட். அடுத்தது இப்போ இந்த எண்கள் அடிப்படை தெரிஞ்சாச்சு. அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்கள ஒரு கேள்வி கேட்கறேன். 1 கோடியில் எத்தனை பூஜ்ஜியம் உள்ளது? என்னோட கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட நான் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன். 1 கோடி ரூபாயில எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். 1 லட்சத்துல எத்தனை 0 இருக்குது? சடனா கேட்டா தெரியாது. அப்ப யோசிப்போம், என்னடா இது 1 லட்சமா, 1 லட்சத்துல எத்தனை 0வா? எனக்கு புரியலையே. அடுத்தது இந்த முறையினத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எண்களுடைய முறையினம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம இந்திய முறையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பன்னாட்டு முறையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பில்லியன் ட்ரில்லியன் அப்படின்னா சொல்லுவாங்க. சரி, இந்த பில்லியன் ட்ரில்லியன் கணக்கெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னா, அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம முறையின படி நம்ம எண்களை எப்படி எழுதுறோம். இப்போ 1 லட்சத்தில் எத்தனை 10கள் உள்ளது? இதான் கேள்வி, சாதாரண கேள்வி. 1 லட்சத்துல எத்தனை 10 இருக்குது தெரியல. 1 கோடியில எத்தனை 10 இருக்குது தெரியல. அப்போ 1 கோடிக்கு எத்தனை சைபர் தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விடையை கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் எழுதும். இதுக்கு பேர் ஒன்றுக்கள் பேர். 1 எழுதிக்கிறோம். ஆனா 1ல இருந்து 9 வரைக்கும் மேல இதுல ஒன்றுக்கள் ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அடுத்தது இது நமக்கு தெரியும் 10. இது 10கள் 10ன்னு பேரு. அடுத்தது போடுறோம் 2 0 போடுறோம் 100. இது நமக்கு தெரியும். அடுத்தது
1000 இதுவும் தெரியுது. ஏன்னா 3 0 1000 ரூபாய். அடுத்தது 4 0 போடுறோம். 4 0 போடும்போது நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டோம் 10000. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போ உங்களுக்கு 3 ஸ்தானம் தாண்டுதோ அப்போ இது குறியீட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அப்புறம் 4 0 போட்டேன். 4 0 போட்டா எவ்வளவு 10000. அப்போ கமா போட்டுங்க. மறுபடியும் நான் 5 0 போடுறேன். 10000க்கு அப்புறம் என்ன வரும் 1,00,000. அப்போ 1,00,000க்கு எத்தனை 0 இருக்குது பாருங்க, 5 0 இருக்குது. இதுதான் லட்சம். சரி, 1,00,000க்கு அப்புறம் நான் 6 0 போடுறேன். 6 0 போட்டேன். 6 0 போட்டா அது எவ்வளவுனா 10 லட்சம். சரி, 10 லட்சம். 10 லட்சத்துக்கு அப்புறம் என்ன வரும் 10 லட்சத்துக்கு அப்புறம் 7 0 போடுறேன். இதுதான் 1 கோடி. அப்ப 1 கோடின்றது என்ன அப்படின்னா 7 0வை அடக்கியது. எத்தனை 0 அடக்கியது 7 0வை அடக்கியது. சரி, 10 கோடி. 10 கோடி அப்படின்றது 8 0வை அடக்கியது. 100 கோடி. 100 கோடி அப்படின்றது பாருங்க எத்தனை 0 3 5 7 9 9 0வை அடக்கியது தான் 100 கோடி. அப்போ இதுக்கு பேரு ஒன்றுக்கள்னு வச்சுக்கிறோம். 1 இது எவ்வளோ 100, இது எவ்வளோ சாரி இது 10, இது எவ்வளோ 100, இது எவ்வளோ 1000, இப்படி போயிட்டே இருக்குது. உங்களை என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். இது 10,000, இது எவ்வளோ 1,00,000, இது 10 லட்சம், இது 1 கோடி, அப்புறம் 10 கோடி, அப்புறம் 100 கோடி, இப்படி போயிட்டு அப்புறம் 1000 கோடி, 10,000 கோடி, அந்த மாதிரி தான் சொல்லணும். நம்ம தான் இந்திய முறையில் இருக்கோம்ல, இந்திய முறையில் கோடியில தான் சொல்லிட்டு போகணும். 10,000 கோடி 1000 கோடிகள் தான் சொல்லணும். பில்லியன் ட்ரில்லியன்லாம் பன்னாட்டு முறை நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம காசு வச்சிருக்கிறோம்னா 1 கோடி ரூபாய் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா 1 கோடி தான் சொல்லுவோம். ஆனால் பன்னாட்டு முறையில் கோடின்னு சொல்லக்கூடாது. கோடின்ற வார்த்தையே கிடையாது. 10 லட்சம் என்பது 1 மில்லியன் அந்த மாதிரி. அப்ப மில்லியன்ல சொல்லுவோம். அவன் நம்மலாம் $1,000,000 அப்படின்னு நம்ம பேசிக்கிறாங்க. நம்மலாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். என்கிட்ட 10,000 கோடி இருக்குது, அரசியல்வாதி இவ்வளோ, அவங்க இவ்வளோ அப்படின்னு சொல்றோம்ல. 10,000 கோடி 100,000 கோடி படத்தெல்லாம் பார்ப்போம். அப்போ 100,000 கோடி கோடியில தான் நம்முடைய இந்திய முறையினம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எண்கள் அட்டவணை நமக்கு போடணும். அப்ப எண்கள் அட்டவணை அப்படின்னு சொல்லும்போது இது ஒன்றுக்கள். அப்போ ஒன்றுக்கள்னா இங்கிலீஷ்ல என்ன பேருனா ஒன்ஸ், ஒன்னு கூட வச்சுக்கலாம். இது 10, இது எவ்வளோ 100, இது எவ்வளோ 1000, 1000, 1000னா 1000. அடுத்தது என்ன 10,000, 10,000னா 10,000. அடுத்தது லாக் லட்சம். அப்புறம் 10 லட்சம் 10 lakhs. அடுத்தது 100 லட்சம் சொல்லலாமா? 100 லட்சம்ன்றது சொல்லக்கூடாது. 100 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னா இப்ப 100 லட்சம் அப்படின்னு 10 லட்சம், 10 லட்சத்துக்கு அப்புறம் 100 லட்சத்துக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா crore, 1 கோடி. அப்புறம் என்ன அப்படின்னா 10 crore, 10 கோடி, அப்புறம் 100 கோடி, அப்புறம் 1000 கோடி, அப்புறம் 10,000 கோடி, இப்படி போயிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம பன்னாட்டு முறையினம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க. 1 லட்சத்தில் நல்லா வச்சுங்க, 1 லட்சத்தில் எத்தனை 10கள் உள்ளது? இதான் கேள்வி. 10 லட்சத்தில் எத்தனை 100கள் உள்ளது? அப்ப என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த அட்டவணைய நீங்க என்ன பண்ணா ஒரு பாருங்க, இது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி நான் எழுதிட்டேன். 100 கோடி வரைக்கும் எழுதிட்டேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னா இது எவ்வளவு எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் ஆகுமா? கரெக்டாக எழுதிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1 லட்சத்தில் இதான் 1 லட்சம், லட்சம்ன்றது இதான் 1 லட்சம் என்கிட்ட இருக்குது. 1 லட்சத்தில் எத்தனை 10கள் உள்ளது? இங்க பாருங்க, 10னா எவ்வளோ? எத்தனை சைபர் இருக்குது? 1 சைபர் இருக்குது. இங்க எத்தனை சைபர் இருக்குது? 5 இருக்குது. அப்போ இங்க 1 இருக்குதா?
எத்தனை சைபர் இங்க என்ன கேள்வியில இருக்குதோ அந்த ஒரு சைபரை மறந்துருங்க, இதுல ஒரு சைபரை மறந்துருங்க, மறந்துட்டா மிச்சம் எத்தனை சைபர் இருக்கு? 4. அப்ப 4 10கள் உள்ளது, முடிஞ்சு போச்சு. 4 10கள்னா 10 × 10 × 10 அந்த மாதிரி. அப்போ இப்போ நம்ம இந்த மாதிரி தான் எழுதணுமா? சரி, இது இப்படி இருக்கட்டும். இங்க பாருங்க, இந்த முறையில கூட கத்துக்கலாம். 10 × 2, 10 × 3, 10 × 4, 10 × 5, 10 × 6, 10 × 7. இது ஈஸி. இதெல்லாம் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அடுக்குகள் குறியீடே பாத்தீங்கன்னா 8வதுல தான் வரும். அடுக்குகள் குறியீடை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம்ல எழுத போறீங்க, அடுக்குகள் குறியீடு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இதை உள்ள போயிடலாம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, லட்சம் இதான். 10 லட்சத்தில் எத்தனை 10கள் உள்ளது? அப்ப 10 லட்சத்தில் எத்தனை 10? இது பாருங்க, இங்க எத்தனை இருக்குது? 1 இருக்குதா? அப்போ இது என்ன பண்றோம்? இதான் கணக்கா விட்டுருவோம். 4 சைபர் வரவங்க யாரு? இது இருக்கு பாத்தீங்களா? 4 சைபருக்கு என்ன பேரு? 10,000. இப்ப என்னோட கேள்வி, ஒரு கோடியில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளது? இது 1 கோடியா? 1000ன்றது என்ன? இது இருக்குதா? 3 0 3 0 எடுத்துருங்க. மிச்சம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 0 இருக்கிற இடம் எங்க? 10,000. அப்ப 10,000 கோடி உள்ளது. ஈஸியா அப்படி சொல்றேன். இப்போ இது 1 லட்சம். 1 லட்சத்தில் எத்தனை 10கள் உள்ளது? ரைட்டா? இது 1 லட்சமா? 5 0 வந்தா 1 லட்சம். இது மொத்தம் எழுதிக்க சொல்லிட்டேன். 1 லட்சத்தில் எத்தனை 10கள் உள்ளது? 10 இங்க இருக்கா? 10க்கு எத்தனை 0 இருக்குது? 1 0 இருக்குதா? 5 லட்சத்துல எத்தனை 0 இருக்குது? 1 0 இருக்குதா? ஒரு 0 மட்டும் எடுத்துருங்க. ஒரு 0 எடுத்துட்டா மிச்சம் எத்தனை 0 இருக்கும்? 4 0 இருக்குதா? 4 0 இருக்கிற ஆளுக்கு இங்க என்ன பேர் வச்சுக்கிறோம் நம்ம? 10,000. அப்ப விடை 10,000. நீங்க வகுத்துட்டு, இது முறை, இந்த முறையெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்க பாருங்க, 1 கோடியில், என்னோட கேள்வி, 1 கோடியில் எத்தனை 100கள் உள்ளது? 1 கோடி இங்க இருக்கா? 100 எங்க இருக்குது? இங்க இருக்குதா? 100ல எத்தனை 0 இருக்குது? 2 0. 2 0 எடுத்துருங்க. 2 0 எடுத்துட்டா 1 2 3 4 5 5 0 வருதா? 5 0 இருக்கிற ஆளுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்குவோங்க? லட்சம். அப்ப எத்தனை 100கள் இருக்குது? லட்சம் 100கள் உள்ளது. அவ்வளவுதான். இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அட்டவணை முதல்ல எழுதணும். இதுங்க காசு மதிப்புலாம் உங்களுக்கு தெரியும். லட்சம், லட்சத்துக்கு அப்புறம் 10 லட்சம், 10 லட்சம் கோடி, கோடிக்கு அப்புறம் என்ன தெரியாதுன்னா எத்தனை சைபர்னு தெரியாது. அப்ப எப்படி ஆரம்பிக்கணும்? மேல இருந்து ஆரம்பிச்சுக்கணும். 1 0 2 0 3 0 4 0 5 0 6 0 7 8 9 9 0 வரைக்கும் எழுதுங்க போதும். 100 கோடி வரைக்கும் எழுதிட்டா போதும். அதுக்கு மேல நமக்கு அதை தாண்டிலாம் கேள்வி வராது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை 0 போட்டு கொடுப்பான்? 4 ஆப்ஷன் கொடுக்கணும். 4 ஆப்ஷன்ல 10 கோடி தான். அதுக்கு 100 கோடியில 10 கோடி தான் கொடுக்க முடியும். 1000 கோடினா அது அந்த 4 ABCD 4மே ஒரே இது லைன்ல வரணும். அந்த அளவுக்கு இதுதான் வரும். இதை தாண்டி வராது. அப்போ 10 கோடியில், இதான் 10 கோடி. 10 கோடிக்கு எத்தனை சைபர் பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 சைபர் இருக்குது. 10 கோடியில் எத்தனை லட்சம் உள்ளது? 10 கோடி இங்க இருக்குது, லட்சம் இங்க இருக்குது. லட்சத்துக்கு 5 0. 10 கோடிக்கு 3 5 7 8 0. 5 0 ஓடிச்சு. மிச்சம் 3 0 இருக்குது. 3 0 இருக்கிற ஆளுக்கு இங்க என்ன பேரு? 1000. அப்ப என்கிட்ட எத்தனை லட்சம் இருக்குது? 1000 லட்சங்கள் தான் 10 கோடின்றது. இதுதான் விஷயம். அப்ப என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, இதை முதல்ல இந்த அட்டவணையை எழுதிக்கணும். இந்த அட்டவணையை எழுதிக்கிட்டு இதுல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் விடைய மாத்தி 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 சொல்லணும். எது கேட்கறாங்க? இப்போ லட்சத்தையும் 100ஐயும் கேட்கறாங்களா? இவங்க 2 பேர் பார்க்கணும். 2 0 2 0 எடுத்துக்கணும். மிச்சம் இருக்கிற ஆள் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். நீ எதுவுமே புதுசா எழுதிலாம் பார்க்காத, அங்கேயே பார்த்துக்கும். அங்கேயே பார்த்து எழுதிடலாம். சரிங்களா? இது எண் முறையினம். சரி, இதுல இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். அதனால நீங்க வகுத்து போடுறது, 0வை எண்ணி போடுறதுலாம் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி எழுதுங்க, பேர் வச்சுங்க, பக்கத்துல வச்சுங்க. பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ பாருங்களேன், 100ல் எத்தனை 10கள் உள்ளது? இங்க 2 0, இங்க 1 0, 1 0 1 0 எடுத்துறான். மிச்சம் எவ்வளவு நிக்குது? 10 நிக்குது. அப்ப 10 10கள் 100 முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி என்ன, நான் ஒவ்வொரு நம்பரையும் வகுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இதை கண்டுபிடிச்சிடலாம். இதான் இந்திய எண்முறையில நம்ம ஒவ்வொரு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். சரியா? இப்போ பன்னாட்டு எண்கள்ன்றான். அது என்ன பன்னாட்டு முறை எண்கள்லாம் என்ன? இப்போ நம்ம காசுன்றோம். அமெரிக்காவில் போய் சம்பளம் வாங்குறோம், காசுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவோம். டாலர்ன்னுவோம். என்னன்னா டாலர்? மில்லியனா? 10 மில்லியன் டாலர், 5 மில்லியன் டாலர். என்ன மில்லியன்? அந்த மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் இது மாதிரிலாம் இருக்குது. அதை நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் நம்ம எக்ஸாம்ல மில்லியன் ட்ரில்லியன்லாம் போட்டு குழப்புவாங்களா? அதெல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். மில்லியன்னா எவ்வளோ, ட்ரில்லியன்னா எவ்வளோ, ட்ரில்லியன் கூட தேவையில்லை, பில்லியன்னா எவ்வளோ, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க பாருங்களேன், நம்ம இந்த 1 10
100, 10,000, 10,000, அதுக்கப்புறம் லட்சம் லட்சம் வரைக்கும் நமக்கு தெரியும். இந்த 10 லட்சம்னு சொல்றோம் பாருங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த 10 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் 1 மில்லியன். 10 லட்சம் 10 லட்சம் 1 மில்லியன். எம் தான் முதல்ல, அப்புறம் தான் பி. மில்லியன் மீ தான் முதல்ல, அப்புறம் தான் பி. மீக்கு அப்புறம் தான் பி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லியன் மில்லியன் தான் முதல்ல, மென். சரிங்களா? மில்லியன் தான். அப்போ 10 லட்சம் என்பது 1 மில்லியன். ரைட். அப்புறம் இந்த மில்லியன்ல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, இங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா 10 மில்லியன். 10 மில்லியன் என்பது 1 கோடி. அப்புறம் 100 மில்லியன், இங்க மட்டும் 100 சொல்லணும், அதான் முக்கியமான விஷயம். நம்ம இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மட்டும் லட்சத்துல லட்சமும் 10 லட்சம் சொல்லுவோம், அவ்வளவுதான். 100 லட்சம் சொல்ல மாட்டோம், அந்த கோடி ஆக்கிடும். கோடியிலேயே நம்ம விடை போயிட்டே போனோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க 3 முறை அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். 1 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். ஆனா இங்க லட்சத்துக்கு 2 முடிஞ்சிடும், 1000க்கு 2 முடிஞ்சிடும். 1000 அப்படின்னா 1000, 10,000 அவ்வளவுதான். 100,000 சொல்லக்கூடாது. 100,000 நம்ம லட்சம் பேர் வச்சிட்டோம். ஆனா பன்னாட்டு முறையினத்துல என்ன அப்படின்னா, இந்த 1000கள் வரைக்கும் செல்லும், 10,000 வரைக்கும் செல்லும், லட்சம் வரைக்கும் கூட செல்லும், லாக்ஸ் கூட சொல்லலாம். ஆனா 10 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவா மாறிடுது அப்படின்னா 1 மில்லியனா மாறுது. அப்புறம் 1 கோடி அப்படின்னு சொல்லும் போது 10 மில்லியனா மாறுது. 10 கோடி அப்படின்னு சொல்லும் போது 100 மில்லியனா மாறுது. இந்த 100 கோடின்னு சொல்றோம் பாருங்க, இந்த 100 கோடி சொல்லும் போது அது என்னவா மாறுதுன்னா 1 பில்லியன், 1 பில்லியனா மாறுது. சரிங்களா? அப்போ இந்த பில்லியன், சும்மா விஷயத்தை தெரிஞ்சுங்க, மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணும் கிடையாது, 10 லட்சம். 10 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 10⁶, 6 சைபரை கொண்டது மில்லியன். 10 மில்லியன் அப்படின்னா 10⁻7, 7 ஜீரோவை கொண்டது 10 மில்லியன். 8 ஜீரோவை கொண்டது என்ன அப்படின்னா 100 மில்லியன். 9 ஜீரோவை கொண்டது 1 பில்லியன். பில்லு அதிகம், பில்லுனா அதிகம், அதிகமான பில்லுன்னு அர்த்தம். பில்லியன் அப்படின் போது 10⁹. அப்ப 100 கோடி என்பது 1 பில்லியன். அப்புறம் 1000 கோடி கூட சொல்லலாம். 1000 கோடி அடுத்தது 1000 கோடி அப்படின் போது 10 பில்லியன். அது 10⁻10 இந்த மாதிரி சொல்லணும். சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா அந்த கூகுள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வார்த்தைக்கே கூட புக்ல ஒரு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 10⁻100 அப்படின்னு சொன்னா இதுதான் நம்ம அந்த கூகுளுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 10⁻100 இது என்னன்னா கூகுள் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு கூகுள் மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த பயன்படுத்துறோம் பார்த்தீங்களா, அந்த குரோம் பயன்படுத்துறது பார்த்தீங்களா, அதோடைய மதிப்பே எவ்வளவு வேகத்தை தான் குறிக்குது, வேற ஒன்றும் இல்லை. 10⁻100 அப்படின்னு சொல்லுவாங்க. 10⁻100னா எவ்வளவு? நம்ம 10⁻9 பில்லியன் சொல்றோம். அப்ப 10⁻100 அப்படின்றது எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு நிற்கும். அப்ப நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நமக்கு எக்ஸாமுக்கு என்ன வேணும் அப்படின்னா 10 லட்சம் அப்படின்றது 1 மில்லியன். அதே மாதிரி 1 பில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 100 கோடி. 100 கோடி என்பது 1 பில்லியன். 10 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 மில்லியன். இது அடுத்த முறையினம். எண் முறையினத்துல முக்கியமான விஷயங்கள்ல இதுதான். இதை தான் மாத்தி 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 கேட்பாங்க. அப்ப என்ன கேட்பாங்க, 1 மில்லியனில் பாருங்க, 1 மில்லியனில் எத்தனை லட்சங்கள் உள்ளது? 1 மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை ஜீரோ இருக்குது? 6 ஜீரோ இருக்குது. லட்சத்துக்கு 5 ஜீரோ இருக்குது. 5க்கு 5 போயிடுச்சு, மிச்சம் 1 ஜீரோ இருக்குது. 1 ஜீரோ இருக்கிற ஆள் யாரு? 10. அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 1 மில்லியனில் எத்தனை லட்சங்கள் உள்ளது அப்படின்னா 10 லட்சம் உள்ளது. 1 மில்லியனில் எத்தனை நூறுக்கள் உள்ளது? 1 மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 ஜீரோக்கள் உடையது. 100ன்றது 2 ஜீரோக்கள் உடையது. அப்ப 6க்கு 2 ஓடிச்சு, மிச்சம் 4. 4ங்கிற ஆளுக்கு என்ன பேர் அப்படின்னா 10,000. அப்ப 10,000 நூறுக்கள் கொண்டதுதான் 1 மில்லியன். 1 பில்லியனில் பாருங்க, 1 பில்லியனில் எத்தனை 10,000 உள்ளது? பில்லியன் அப்படின்னா 10⁻9, 9 ஜீரோவை கொண்டது. 10,000 அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஜீரோவை கொண்டது. 4 துரத்துங்க, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 9ல 4 போச்சுன்னா 5 இருக்கும். 5 இருக்கிற லட்சம். அப்ப என்ன இருக்குதுன்னா லட்சம் 10,000 தான் யார் அப்படின்னா 1 பில்லியன் பேரு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த அட்டவணையை இந்த மாதிரி எழுதிக்கிட்டு என்ன கேட்கிறாங்களோ அவங்களை ஜீரோவை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மிச்சம் வரக்கூடிய விடை கூட இங்கே இருக்குது. இந்த விடையை பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா இதுல இருந்து எந்த கேள்வி வந்தாலும் நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். இது புரிஞ்சுச்சிங்களா?
இது ஏதாவது குழப்பம் இருக்குதா? அதனால இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரியணும். எப்படி இலக்கங்கள் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இந்த எண்களுடைய அடிப்படையில் இந்த பில்லியன் ட்ரில்லியன்ற விஷயங்கள் தெரியணும். அதே மாதிரி இந்த லட்சம், கோடி, கோடினா என்னன்னு கவுண்ட் பண்ணிக்க கூடாது. லட்சம்னா 5, கோடினா 7, முடிஞ்சு போச்சு. லட்சம் 5, லட்சியம் 5 எழுத்து, தமிழ்ல ஈ போட்டுருவோம், ஈ கூட சேர்ப்போம். லாக்ஸ் 5, லாக்னு சொல்லுவோம், லாக்ஸ் 5, சரிங்களா? குரோர் அப்படின்னு சொல்லக்கூடியது 7, அங்க 5 தான் வருது, ஆனா நம்ம 7 2 சேர்த்துக்கணும், லட்சத்துக்கு கூட 2 சேர்த்துக்கணும், 2 படிக்கட்டு அதிகம், சரிங்களா? அதனால இது கண்டிப்பா தெரிஞ்சுங்க. இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு யாராவது கேட்டா 10 லட்சத்தில் ஒரு கோடியில் எத்தனை சைபர் அப்படின்னா அந்த யோசிப்போம், ஒரு சைபரா கோடியா, ஏன்னா நம்ம உட்காந்து கவுண்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன மனசுல வச்சுக்கணும்னா லட்சத்தை ஞாபகம் வச்சுங்க. லட்சம் என்பது 5 ஜீரோக்களை கொண்டது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்த லெவலுக்கு போகும்போது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொண்டு போயிட்டே போகலாம், சரிங்களா? அப்போ இந்த ரொம்ப முக்கியமான டாபிக், இதெல்லாம் எழுதி வச்சுங்க. நமக்கு புக்லயும் இருக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி அட்டவணை மாதிரி எழுதிட்டு வகுத்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியா இதை அட்டன் பண்ணிடலாம், சரியா? ரைட். சரி, அடுத்தது இந்த எண்கள்லாம் நம்ம சொல்றோம். இதுல 10 கோடி சொல்றோம், 100 கோடி சொல்றோம், சரி இது போயிட்டே இருக்குது. எண்களுக்குள்ள வேற ஏதாவது பிரிவுகள் இருக்குதா? என்னடா இது எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1ல இருந்து நம்ம 100 வரைக்கும் நான் நம்பர் எழுதுறேன். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, 7, 8, 9, 10 நான் எழுதுறேன். 10 நம்பர் எழுதுறேன். இந்த 10 நம்பருக்கு எதனா பேர் இருக்குதா? இவங்கெல்லாம் தான் போயிட்டே இருக்கிறாங்க, 100 வரைக்கும் வருது, என்கிட்ட இருக்கு. சரி, இவங்கெல்லாம் யாரு, என்ன பேர் இருக்குது? இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குதா? சரி, தனித்தனியா பிரிச்சா அதை தனித்தனியானா இவங்கெல்லாம் நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா ஒற்றை எண்கள்னு சொல்றேன். 1 விட்டு 1 விட்டு 1, 1, 3, 5, 7, 9 இவங்கெல்லாம் ஒற்றை எண்கள் பேரு. அதே மாதிரி 2, 4, 6, 8, 10 இவங்கெல்லாம் இரட்டை எண்கள், ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு பேரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள். ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா 1, 3, 5 இவங்கெல்லாம் ஒற்றை எண்கள், இவங்கெல்லாம் இரட்டை எண்கள். இது பேசிக்கா எண்களை பிரிக்கக்கூடியது. எக்ஸாம்ல ஒரு இரட்டை எண்கள், ஒற்றை எண்கள் நமக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை தாண்டி வேற ஒரு முக்கியமான எண்களை பிரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா காரணிகள் ஒரு விஷயம் இருக்குது. காரணிகள், வகுத்திகள் இதெல்லாம் இருக்குது. நம்ம போலாம், இது முடிச்சதுக்கு அப்புறம் காரணிகள், வகுத்திகள் போலாம். என்ன விஷயம் இருக்குதுன்னா பகா எண்கள்னு ஒரு ஆள் இருக்கிறார். நீங்க எக்ஸாம்ல எடுத்து எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. இந்த பகா எண்ணை போட்டு ஏதாவது ஒரு சராசரியிலையோ இல்ல எண்களுடைய அடிப்படையிலோ ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பேர். சரி, பகா எண்கள், அதுக்கு ஆப்போசிட் பகு எண்கள்னு ஒண்ணு இருக்குது. பகு எண்கள் இவங்க யாரு? காம்போசிட் நம்பர். இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னா காம்போசிட் நம்பர்ஸ், சரிங்களா? பகா எண்கள், பகு எண்கள் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. பகா எண்கள்லாம் என்ன? சரி, பகு போலாம். பகு அப்படின்னா பகுத்தறிவு உடையவர். பகா ஆனா அது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் கூட சும்மா கிட்டலுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனா பகா எண்கள் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அவங்க. ஏன்னா அவங்கள மட்டும்தான் அழிக்க முடியும். அதாவது அந்த நம்பரால தான் வகுக்க முடியும், வேற யாரால வகுக்க முடியாது. அதான் வந்து பகா எண்கள்னு சொல்லக்கூடியவங்க. என்னெல்லாம் பகா எண்களை சார்ந்த என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா 1லிருந்து 50 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளது ஒரு கேள்வி. 1லிருந்து 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன? அடுத்தது 1 என்பது டேஷ் எண், பகா எண்ணா, பகு எண்ணா, பகா எண்ணும் அல்ல பகு எண்ணும் அல்ல, பகா எண் மற்றும் பகு எண் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன விட சொல்லுவீங்க? 1 என்பது பகா எண்ணா, பகு எண்ணா, பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, பகு எண் மற்றும் பகு எண், பகா எண். இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. திடீர்னு 1ன்றது நமக்கு என்ன அப்படின்னு யோசிப்போம். அப்போ நமக்கு தெரிஞ்சதே தான், ஆனா நமக்கு தெரியாத சில குழப்பங்கள் இருக்குது. அதான் இந்த பகு எண்கள், பகா எண்கள் இருக்கிற விஷயங்கள். அப்போ பகா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பகடை, அந்த மாதிரிலாம் கூட வார்த்தைகள் நம்ம பயன்படுத்திருக்கோம். பகா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா அந்த நம்பரால மட்டும்தான் வகுப்படணும், வேற யாரும் அவங்களை வகுக்க கூடாது. 1 விட்டுருங்க, 1 வந்து எல்லாரையும் வகுப்பார், அவங்கள வகுப்பார். அப்போ ஒரு நம்பர் அவங்களால மட்டும்தான், அதாவது காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இருப்போம், எந்த காரணியுமே இருக்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் அவங்கள வகுக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் பகா எண்கள்னு பேரு.
1 இருந்து 50 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளதுன்னா 15 பகா எண்கள் உள்ளது. சரி, 100 வரை எத்தனை பகா எண்கள்? 100 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேல கூட சொல்லலாம் 101, 103, 107 போயிட்டே இருக்கும், 109, 113 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம எந்த வரைக்கும் தெரிஞ்சு நமக்கு என்ன அப்படின்னா 10th வரைக்குமே +2 வரைக்குமே 100 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை வச்சு அதுல இருக்கிற கேள்வி என்ன வேணா அட்டன் பண்ணிடலாம். அப்போ பகா எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எத்தனை இருக்கும் அப்படின்னா 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 25. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 50 வரைக்கும் 15 நம்பர், 100 வரைக்கும் 25 நம்பர். இந்த 25 நம்பரை எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல அந்த நம்பர் எண்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. சரி, பகுன்றவங்க யாரு? இவங்க அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து எந்த நம்பரா ஒரு குறிப்பிட்ட நம்பரால வகுக்கலாம். இப்போ 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 4ன்ற நம்பரை யாரால வகுக்கலாம்? 2ஆல வகுக்கலாம். 1 விட்டுருங்க, 2ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். ஆனா 11ன்ற நம்பர் இருக்குது. 11ன்ற நம்பரை யாரால வகுக்க முடியுமா? யாரால 11ஆல மட்டும்தான் வகுக்க முடியும். அப்போ தன்னால மட்டும் 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படுற நம்பர்லாம் பகா எண்கள். பகா எண்கள் அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு காரணியாவது இருக்கணும். காரணினா யாரு அப்படின்னா இப்போ 5ன்ற நம்பர் நான் சொல்றேன். 5 யாரால வகுப்பாங்க? 1 5 வகுக்கும். ரைட். இவங்களுக்கு என்ன பேரு? இந்த 1க்கும் 5க்கும் என்ன பேர் அப்படின்னா வகுத்திகள்னு பேரு, டிவைசர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 1க்கும் 5ஐயும் 5 வகுக்கிறவங்க யார் யார்? 1 வகையில் 5 வகுக்கும், வேற யாரும் வகுக்க முடியாது. ஆனா 4 எடுத்துங்களேன். 4 யார் யார் வகுக்குன்னா 1 வகுக்கும், 2 வகுக்கும், 5 4 வகுக்கும். என்ன பண்ணுனா எந்த நம்பர் சொல்றோமோ அந்த நம்பரையும் 1ஐயும் விட்டுறணும். விட்டுட்டா சரி, நான் 1ஐயும் 4ஐயும் விட்டுட்டேன், மிச்சம் யார் இருக்குது? 2 இருக்குது. ஆனா இங்க யாரா இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிறோமோ அந்த நம்பரையும் 1ஐயும் விட்டுட்டா மிச்சம் யாரா ஒருத்தராவது அந்த நம்பரை வகுக்கணும். அப்படி வகுத்தா அவங்க அந்த வகுக்கிற நம்பருக்கு பேர் காரணின்னு பேர். இப்போ 6 நான் எடுத்துக்கிறேன். 6ல 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், 6 வகுக்கும். யார் யார் விட்டுறணும்? 1ஐயும் 6ஐயும் விட்டுறணும். மிச்சம் யார் யாரு? 2 3. இந்த 2 3 தான் காரணிகள். ஒரு நம்பரை வகுக்கும் பொழுது காரணி வந்ததுன்னா அவங்கெல்லாம் பகு எண்கள்னு பேரு, காம்போசிட் நம்பர்ஸ் பேரு. வகுக்கவே இல்லை, வரவே இல்லை, எந்த நம்பருமே இல்லை. இப்போ 13 எடுத்துக்கிறேன் நான். 13 எந்த வாய்ப்பாடுலாம் வருமா? 2ஆம் வாய்ப்பாடுல வருது, 3 4 எதுலையாவது வருதா? எதுவுமே வராது. அப்போ இது 1ஆல வகுக்கலாம், 13ஆல வகுக்கலாம். நடுவில் யாருன்னா வராங்களா? யாரும் வரல. அப்போ இந்த மாதிரி காரணிகள் யாருமே வரலன்னா இவங்கெல்லாம் பகா எண்கள், பிரைம். அந்த வேர்டே அழகா இருக்கும், பிரைம் நம்பர்ஸ். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற பகா எண்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பகை எண்கள்லாம் மிச்சம் பகை எண்கள் தான். 25 நம்பர் தானே, 75 நம்பர் வேற. அப்போ பகை எண்கள் பிரைம் நம்பர்ஸ் யார் யாரு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பகா எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த பகா எண்களை பத்தி உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இந்த எண்களை எழுதியிருக்கேன். இந்த எண்களை கண்டிப்பா நீங்க எழுதி வச்சிங்க. ஏன்னா வந்து இதுல நிறைய பேருக்கு குழப்பம், இதுல வருமா வராதா, என்னென்ன எண்கள்லாம் இருக்குது எப்படி அப்படின்றது நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அதனால என்ன அப்படின்னா இந்த பகா எண்கள் அடிப்படை திறன் கொண்ட கேள்விகள் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்கும். அதனால வந்து ஏதோ ஒரு கேள்வி இது என்ன பகா எண் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது 25 நம்பர் தான். இந்த 25 நம்பரை எல்லாருமே கொஞ்சம் மனப்பாடமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி, பகா எண்கள் அப்படின்னா அந்த நம்பரால மட்டும்தான் வகுக்கணும். சார் 1 வந்து 1ஆல மட்டும்தானே வகுக்கும் அப்படின்னா இந்த 1 அப்படின்ற நம்பர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த பகா எண்கள் குரூப்ல சேர்க்கக்கூடாது. அப்போ இந்த 1 என்ன கிடையாதுன்னா பகா எண்களும் கிடையாது, பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா பகா. காம்போசிட் நம்பர்ஸ்னா பகு, இவங்களும் கிடையாது. மொத்தம் 100 நம்பர். 100 நம்பர்ல இவங்க 25 பேர். ஒரு நம்பர் 1 என்ன கிடையாது. நிறைய பேர் 1 வந்து பகா எண்ணே நினைச்சுப்பாங்க. அதுக்கு அந்த தன்மை கிடையாது. அதுக்கு அது எல்லாரையும் வகுக்கக்கூடியவங்க, அதனால அதுக்கு அந்த தன்மை கிடையாது. அப்போ 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்போ இது ஒரு 1, இது ஒரு 25, 26 ஆயிடுச்சு. 100 மொத்தம் 100 நம்பர். 100 நம்பர்ல மிச்சம் 74. இது ஒரு டவுட் நிறைய பேருக்கு. 74 எத்தனை நம்பர் இருக்குன்னா பகு எண்கள் உள்ளது. 1லிருந்து 100 வரை உள்ள பகு எண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு ஒரு கேள்வி. உடனே நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆன்சர் என்னன்னா 75. ஏன்னா இது 25 மனப்பாடமா இருப்பாங்க. 25 நம்பர்ஸ் இருக்குது. பகா எண்கள் எத்தனை இருக்குது? 25 இருக்குது. அப்பாடி 25 நம்பர். அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன? பகு எண்கள் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனா கிடையாது. 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல.
இப்போ 1 விட்டுறணும், இந்த 25 விட்டுறணும், மிச்சம் இருக்கிற காம்போசிட் நம்பர்ஸ் பகா எண்கள் காம்போசிட் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா 74 எண்கள் பகு எண்கள், 25 எண்கள் பகா எண்கள், ஒரு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. ரைட், சரி, இப்போ நான் எழுதியிருக்கேன் இவங்க தான் பகா எண்கள்னு பேர். இவங்க இந்த வாய்ப்பாடு அவங்கவுங்க வாய்ப்பாடில் மட்டும்தான் வருவாங்க. இதில் 1ல இருந்து 10க்குள்ள யார் யார் வருவாங்கன்னா 2, 3, 5, 7. இதுலேயே என்னென்னலாம் கேள்வி கேட்கும் பாருங்களேன். இங்கே பாருங்க, இது என்ன நம்பர்? இரட்டை எண். வேற எந்த நம்பருமே இரட்டை எண் இருக்காது. ஈவன் நம்பர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க ஒன்னே ஒன்று தான். நம்ம புக்கில் மறுபடியும் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. மிகப்பெரிய இரட்டை பகாயன் என்ன, மிகச்சிறிய இரட்டை பகாயன் என்ன? உடனே யோசிக்கிறது, மிகப்பெரிய இரட்டை எண் பகாயன்னா என்னவா இருக்கும்? 20,000 இருக்குமா, 30,000 இருக்குமா? எதுவுமே இல்லை, ஒரே ஒரு நம்பர் தான். மிகப்பெரிய இரட்டை எண்ணும் 2 தான், மிகச்சிறிய இரட்டை எண்ணும் 2 தான். அப்போ 2 என்பது மட்டுமே ஒரே ஒரு இரட்டை பகாயன். 2 is only one even prime number. It is not bigger, it is not smaller. எல்லாமே ஒன்று தான். பெருசுனால 2 தான், சிறுசுனால 2 தான், ஒன்னே ஒன்று 2 தான். அப்போ 2 மட்டும்தான் என்ன அப்படின்னா இரட்டை பகாயன். இது முக்கியமானது. அதே மாதிரி இந்த 5ஆல வகுப்படுற 5ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய ஒரே ஒருத்தர் தான், 5 மட்டும் தான். 5ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடியவங்க மற்றவங்க யாரும் இல்லை. 10 5ஆல வகுப்படும், 15 5ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும். அதனால என்ன அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடியவங்க இது வித்தியாசமான நம்பர். இது 5ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடியவங்க 5 மடங்குகளில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா 5 மடங்குகளில் பகாயன் என்ன அப்படின்னா 5 மட்டும்தான் 5ஓட பகாயன், மற்றது எதுவும் கிடையாது. அப்போ 2 பகாயன், இது ஒரே ஒரு இரட்டை எண், இதை தவிர இரட்டை எண் கிடையாது. இது எல்லாம் அதுக்கப்புறம் இரட்டை எண்லாம் 2ஆல வகுப்படும், அவங்க எல்லாம் தூக்கிடணும். மிச்சம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7. இவங்களாவது மறுபடியும் ஏதாவது வாய்ப்பாடில் நம்ம 12, 14, 20 ஏதாவது அதாவது 15, 25 இந்த மாதிரி நம்பர்கள் எழுதும் போது வரும், 77 வரும். ஆனால் அடுத்த இருக்கிற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்லாம் நம்ம நிறைய பயன்படுத்தின மாதிரியே தெரியாது. வகுத்தெல்லாம் போடும்போது இந்த நம்பர் நம்ம பயன்படுத்தின மாதிரியே தெரியாது. அப்போ 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47 இது வரைக்கும் 50 வரைக்கும் எத்தனை பகாயன் உள்ளதுன்னா 15 பகாயன்கள் உள்ளது. 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னா 15 பிரைம் நம்பர்ஸ் இருக்குது. அடுத்தது இங்க இருந்து ஆரம்பிக்கணும். 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. இங்க இருந்து எத்தனை பகாயன் உள்ளதுன்னா ரிவர்ஸ்ல கேட்பாங்க. 51 இருந்து இல்ல 50 இருந்து 100 வரை உள்ள பகாயன்களின் எண்ணிக்கை என்ன? How many prime numbers in between 50 to 100? 50 இருந்து 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 10 பகாயன்கள் உள்ளது. அப்போ மொத்தமா 1 இருந்து 100 வரை உள்ள பகாயன்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 25. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 25 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 25 நம்பர்ஸ் தான் பகாயன்கள் சொல்லக்கூடியது. இவங்களால மட்டும் தான் வகுக்க முடியும். மீது எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ். அப்போ இதுல இருந்து வரக்கூடிய கேள்வி இரட்டை எண். 1 இருந்து 100 வரை உள்ள எண்களில் மிகப்பெரிய பகாயன் எது? 97. இதுல 8வது எண் எது? 19. இதை எழுதி வச்சுக்கிட்டாதான் அவன் கேட்கிற கேள்விக்கு நம்மளால விடை கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். பகாயன்கள் வார்த்தை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ரஃப் பேப்பர் எடுத்து கடன்னு 1 இருந்து 100க்குள்ள பகாயனை எழுதி வச்சுக்கணும். பகாயனை எழுதி வச்சுட்டோம்னா அப்போ நம்ம அந்த எண்களை பார்க்கும்போது அவன் என்ன கேள்வி சொல்றானோ அந்த கேள்விக்கான விடையை நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அப்போ இந்த எண்களை ஒரு முறை எழுதி பார்க்க. ஏன்னா இந்த எண்களோட வேற எந்த வாய்ப்பாடுலையும் வராது, வேற எந்த வாய்ப்பாடுலையும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால இந்த 25 நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு கொஸ்டின் பேப்பர்ல பகாயன்ற வார்த்தை வருதா உடனே ரஃப் ஷீட் எடுத்து இந்த 25 நம்பரை எடுத்துட்டு அவன் என்ன கேள்வி கேட்கறானோ 5வது நம்பர் என்ன? 13. கீழே இருந்து 5வது நம்பர் என்ன? 1, 2, 3, 4, 5, 73. புரியுதா? அப்போ நடு எண் என்ன? நடு எண் மொத்தம் 25. நடு எண் 12 கழிச்சிருங்க. 13வது நம்பர் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 13வது நம்பர் 41. இதான் நடு நம்பர். மேல 12 இருக்குது, கீழே 12 இருக்குது. நடு எண் என்ன? பகாயன்களில் 1 முதல் 100 வரை உள்ள பகாயன்களில் நடு எண் என்ன? அப்ப 41. இப்படிதான் இருக்கும் கேள்வி. நமக்கு தெரிஞ்சதே தான் பகாயன் நமக்கு தெரியும்.
ஆனா கேள்விகள் என்ன அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யோசித்து பதிலளிக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்புகள். அப்போ நடு எண் என்ன அப்படின்னா 41, முதல் எண் அப்படின்னா 2, இது இரட்டை பகா எண், இது ஒரே ஒரு நம்பர் தான் இரட்டை எண்கள் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் அப்படின்னா 97. அப்ப என்ன அப்படின்னா இந்த எண்களுடைய அடிப்படையில பகா எண் பகு எண் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்த கான்செப்ட். அப்ப பகா எண் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நம்பரால தான் வகுக்கணும். அப்படி வகுப்படலைன்னா அவங்களாம் பகு எண். இந்த ஒன்றுன்றது என்ன கிடையாதுன்னா பகு எண்ணும் கிடையாது, என்ன கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அதனால இது மொத்தம் எண்கள் 3 வகையா பிரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 100ல இருந்து 150க்குள்ள கூட 10 நம்பர் இருக்குது. அது தேவைப்படாது. 10 நம்பர் உள்ளது. 101 இருக்கும், 103 இருக்கும், 107, 109 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதுல ஒரு 10 நம்பர் இருக்கும், 50 வரைக்கும். அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகும் கொஞ்சம் கொஞ்சம். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பகா எண்களுடைய அடிப்படையை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது பகா எண் கண்டிப்பா முக்கியம். இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா +2 வரைக்குமே இதான். இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த நம்பரை எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. சரிங்களா? அடுத்த விஷயங்கள் போலாமா? ரைட். சரி, அடுத்தது நம்பர்லாம் நம்ம எழுதுறோம். சரி, ஒரு நம்பரை நான் எழுதுறேன். இது 2, இது உங்களுக்கு தெரியும். இதை என்ன சொல்லலாம்னா இயலெண்கள்னு சொல்லலாம், முழு எண்கள்னு சொல்லலாம், முழுக்கள்னு சொல்லலாம், மெய் எண்கள்னு சொல்லலாம். இது என்ன நம்பரு? மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் வந்தா என்னன்னு சொல்லுவோம்? பின்னம். ரைட், பின்னம்னு சொல்லுவோம். ரைட்டு. இதை பின்னம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம். இதுவும் பின்னம் தான். கீழே 1 போட்டுக்கிட்டா பின்னம் தான். அனைத்து எண்களும் பின்னம் தான். நம்ம எழுதுற ஒவ்வொரு நம்பரும் பின்னம் தான். இப்போ 100 நான் எழுதுறேன், 100 முழு நம்பர், இதை அப்படி எழுதுனா அது பின்னம், அவ்வளவுதான். அப்போ பின்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் எழுதுனா அது பின்னம். நமக்கே தெரியும், சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. தலைனா தொப்பி, அதனால இது பேர் தொகுதி. கீழேனா பாதம், அதனால இது பகுதி அப்படின்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட். பின்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது எண்களின் அடிப்படையில் உருவாக்குறது. ரைட்டு. இந்த பின்னம் என்னவாவது நமக்கு பின்னத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃப்ராக்ஷன். பின்னம்னா இங்கிலீஷ்ல ஃப்ராக்ஷன் பேரு. ரைட். இது 2ஆ பிரியும். எப்படி 2ஆ பிரியும்? ஒண்ணு வந்து தகு பின்னம், இன்னொன்னு வந்து தகா பின்னம். தகு தகா. சரி, தகா பின்னம்னா என்ன? தகு பின்னம்னா என்ன? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பேரு. ப்ராப்பர், இம்ப்ராப்பர்னு பேரு. இதான் நமக்கு தேவையானது. இது மட்டும் தான். பின்னங்கள்ன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. பின்னம்னா என்ன? அந்த பின்னத்துல சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன? ஒரு நம்பர் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது என்ன பின்னம்னு கேட்பாங்க. கேள்வி. தகு பின்னமா, தகா பின்னமா, தகு பின்னமும் அல்ல, தகா பின்னமும் அல்ல, தகு பின்னம் மற்றும் தகா பின்னம், இல்ல கலப்பு பின்னம், இந்த மாதிரி ஏதாவது மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அப்ப முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பின்னம் அப்படின்றது என்னன்னா மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருந்தா அது பின்னம். ரைட். சரி, இப்போ ஒரு அண்ணனும் தம்பியும் காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போய் நடந்து போயின்னுக்கிறாங்க. நம்ம வந்து அண்ணன் அப்படின்னா கொஞ்சம் வலிமைசாலியா இருப்பாரு, தம்பின்றது அவரோட வலிமைசாலி குறைவா இருப்பாரு. இது ஜென்ரலான இருக்கிற விஷயங்கள். நம்ம எப்படி இயற்கையோ அது மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பசிக்குது. அங்க மாமரம் இருக்குது. சரி, மாமரத்துல பசிக்குது, தம்பிக்கு பசிக்குது. உடனே தம்பி அண்ணா எனக்கு பசிக்குதுன்னு சொல்றான். சரிடா, நம்ம மரத்துல ஏறி மாங்காவை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அண்ணன் கீழே நிற்கிறான், தம்பி மேலே ஏறி பறிக்கிறான். நல்லா நான் வச்சுங்க. அண்ணன் யாரு? கீழே நிற்கிறான், தம்பி மேலே ஏறி பறிக்கிறான். இப்போ அண்ணன்றவர் கீழே நிற்கிறார், தம்பின்றவர் என்ன நிற்கிறாரு? மேலே நிற்கிறான். அண்ணனால தாங்க முடியுமா? அண்ணன் தானே கீழே நிற்கிறான். நம்ம வந்து இயற்கையா ஒரு வீட்டில் தம்பி பலசாலியா இருப்பான், அண்ணன் அப்படிலாம் கிடையாது. இயற்கையா அண்ணன் அப்படின்றவ தம்பியோட பலசாலி, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அண்ணன் என்ன பண்றான்? கீழே நிற்கிறான். மேலே யாரை ஏறி நிற்கிறது? தம்பி நிற்கிறான். அண்ணனால தாங்க முடியுமா? தாங்க முடியாதா? தாங்க முடியும். அப்போ கீழகிற ஆள் பலசாலியாகிறாரு, மேலகிற ஆளு பலம் கொஞ்சம் குறைவா இருக்கிறார். அப்போ தாங்க முடியுதா? அவங்க தான் தகு பின்னம். தான் தகு பின்னம். தாங்குது. கீழே அண்ணன் நிற்கிறான், மேலே தம்பி நிற்கிறான், தாங்குது. அப்போ தகு பின்னம். அப்படியே ரிவர்ஸ்ல தம்பி கீழே நிற்கிறான், அண்ணன் முடியாதுடா, நீ தான் கீழே நிற்கணும், நான் மேலே ஏறுடான்றான் அண்ணன். தம்பியை கீழே நிற்க வச்சுட்டு அண்ணன் மேலே ஏறுறான். உடனே தம்பியால என்ன முடியாது, தாங்கவே முடியாது, கீழே வந்துருவான். அப்போ அவனால தாங்க முடியல, அதுதான் தகா பின்னம். தாங்க முடியல,
தகா முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு எண்கள்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி கதை தான். கீழே இருக்கிற ஆள் பலசாலியாகவும் மேலே இருக்கிற ஆள் வந்து சாதாரணமாகவும் இருந்தா அவங்களாம் தகுபின்னம் தாங்க முடியுது. அண்ணன் கீழே நிற்கிறான், அவன் வெயிட் தாங்குவான். அப்போ அவங்க தகுபின்னம் ப்ராப்பரா இருக்குது, அதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் இங்கிலீஷ்ல கரெக்டா கிடையாது, முடியாது, தாங்க முடியல, தாகா தாங்கல. தம்பி கீழே நிற்கிறான், அண்ணன் மேலே ஏறி நிற்கிறான், முடியுமா அவனால? முடியாது. அப்போ ஒரு நம்பர் கொடுத்தா தகுபின்னம் தகாபின்னம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி பலசாலி கீழே இருந்து மேல பலசாலியை விட கம்மியா இருக்கிறாள்லாம் தாங்கக்கூடியவங்க தகுபின்னம். சின்ன நம்பர் கீழே இருக்குது, அண்ணன் தம்பி கீழே நிற்கிறான், அண்ணன் மேல நிற்கிறான், தாங்க முடியாது, அவங்கெல்லாம் தகாபின்னம். ரைட், தகுபின்னம் தகாபின்னம் முடிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சுதா அப்படின்ட்டு? ரைட். இன்னொரு கேள்வி, எந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற முடியும்? which fraction is converted to mixed fraction? எந்த பின்னத்தை வந்து கலப்பு பின்னமா மாற்றணும்? கலப்புனா என்னன்னா ஒரு ஒரு 3 பேர் இருக்கணும் கலப்புல. சரி, இவங்களுக்கு நம்ம தகு பின்னம்னு சொல்லிட்டோம். இவங்க வந்து கரெக்டா இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது, இவங்களை கரெக்டா இருக்கிறாங்க. தாங்க முடியாத ஒருத்தர் இருக்கிறார், வெயிட் அதிகமாக வச்சுருக்கிறார், அவரை சமாளிச்சு அவரை காப்பாற்றணும். அவரை காப்பாற்றணும்னா இவங்களை நான் என்னவா மாற்ற போறேன்னா கலப்பு பின்னமா மாற்ற போறேன். என்னவா மாற்ற போறேன்னா கலப்பு பின்னமா மாற்ற போறேன். ஏன்னா இவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அதனால அவரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, பில்லர் ஸ்ட்ராங்கா இருக்குது, அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனா இங்க பில்லர் ஸ்ட்ராங்கா இல்லை, தாங்க முடியல, அதான் தகா. அந்த தகா பின்னத்தை என்னவா மாத்தினானா கலப்பு பின்னமா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தலாம். அப்போ எந்த பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமா மாற்ற முடியும் அப்படின்னா தகா பின்னத்தை மட்டுமே கலப்பு பின்னமாக மாற்ற முடியும். எப்படி கலப்பு பின்னமா மாத்துறது? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இப்படி இருக்குது, இது என்ன பின்னம்? தகா பின்னம். தகா பின்னம் நம்ம கிட்ட இருக்குது, தகான்றது தெரிஞ்சிச்சு, மறக்கவே கூடாது. தகானா இதுதான், கிழகரால் பலசாலி கிடையாது, முடியாது, அவர் தகா. தகா பின்னத்தை மட்டுமே, ஏன்னா அவர் ஸ்ட்ராங்கா இல்லை, ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் தான் உடைக்க முடியும். இவரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறார், இவர் உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. அந்த பொருளை உடைச்சா இன்னொரு பொருள் கிடைக்கணும், அந்த மாதிரி இந்த பின்னத்தை உடைச்சா இன்னொரு பின்னம் கிடைக்கணும். இந்த பின்னத்தை உடைக்க முடியாது, ஏன்னா அவர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அப்போ தகா பின்னத்தை மட்டுமே கலப்பு பின்னமாக மாற்ற முடியும். ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மட்டும்தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாற்ற முடியும். ரைட், நான் இதை எழுதிக்கிட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. எப்படி மாற்றுறது? 5 இங்கே போட்டுக்கோ. போட்டிங்களா? ஃபர்ஸ்ட் வேலை, இந்த 7ல் எத்தனை 5 இருக்கும்? ஒரே ஒரு 5 தான் இருக்கும். அந்த 1 இங்கே போடணும், அந்த 1 இங்கே போடணும். சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா 7ல் ஒரு 5 போட்டீங்க, இந்த ஒரு 5 கழிச்சிருங்க, ஒரு 5 கழிச்சா மிச்சம் எத்தனை? 2 இருக்கும். அப்போ இந்த 2 இங்கே போடணும். அப்போ இந்த இங்க பாருங்க, இந்த நம்பர் என்ன ஆயிடுச்சு பாருங்க, தகுபின்னம் ஆயிடுச்சா? ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்க. கீழே இவரை ஒன்று பக்கத்தில் போட்டிருக்கிறோம். போட்டதால என்ன அப்படின்னா இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த நம்பரை மாத்திட்டாங்க, வெயிட் குறைஞ்சிச்சு. அப்போ இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கோட நம்ம பண்ணலாம். அதை பாருங்க, 4 5 5, 5 கூட 2 கூட்டினா 7. அப்போ 7/5. அப்போ ஒரு கலப்பு பின்னத்தை தான் கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்னவா மாற்ற முடியும்னா, சாரி, ஒரு தகா பின்னத்தை, இது தகா பின்னம், தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமாக மாற்ற முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வேலை, கண்ணை மூடின்னு கீழே யார் இருக்காங்க அவங்க போட்டுக்கணும். இதுல குழப்பமே வரக்கூடாது. அதாவது நம்ம விடை கண்டுபிடிக்கும் போது 3 பேர் நமக்கு தெரியும். யார் யார் தெரியணும்? ஃபர்ஸ்ட் கீழக்கிற ஆள் தெரியணும். இப்போ 4 சாய்ஸ்ல கீழக்கிற ஆள் ஒன்று தப்பா கொடுத்துருப்பான், அது முடிஞ்சு போச்சு. 3 சாய்ஸ் தான் இருக்கும். ரைட், 12 ரூபாயில எத்தனை 5 ரூபாய் இருக்கும்? 2 5 ரூபாய் தான் இருக்கும். அப்போ 2 இங்கே போட்டுக்கோ. அப்போ 2 × 5 10, 10 ரூபாய் இதுல இருந்து கழிச்சிரு, கழிச்சா எவ்வளோ ஆச்சு? 2. முடிஞ்சிச்சு. அப்போ இது ஈவு, இது மீதி, இது வகுக்கின்ற எண், கோஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். அப்போ 15 நான் 7ஆல வகுக்கிறேன். கண்ணை மூடின்னு ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கணும்? இங்கே 7 போட்டுக்கணும். 15ல் எத்தனை 7 இருக்கும்? 2 7 இருக்கும். அந்த 2 இங்கே போடணும். 2ஐயும் 7ஐயும் பெருக்கினா 14. 15லேருந்து 14 கழிச்சா மிச்சம் 1. அப்போ இங்கே பாருங்க, இவங்களாம் இந்த நம்பரை மட்டும் பாருங்க, இந்த பக்கத்தில் எழுதி விட்டுரு. இவங்களாம் பாருங்க ஸ்ட்ராங் ஆகிட்டலாம் பாருங்க, தகு பின்னமா மாற்றாங்களா பாருங்க.
அப்ப என்ன அர்த்தம்னா இந்த தாங்க முடியாத இருக்கக்கூடிய தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றலாம். அப்ப என்ன கேள்வி என்னன்னா, பின்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது தகு பின்னம் தகா பின்னம். தகு பின்னம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் பெரிய நம்பரா இருந்து மேல இருக்க நம்பர் சின்ன பின்னமா இருந்தா அது தகு பின்னம். அவங்கள உடைக்க முடியாது, அவங்கள விட்டுரு. அடுத்தது தகா பின்னம், கீழே இருக்கிற நம்பர் வெயிட் தாங்க முடியாதுன்னா அவங்கெல்லாம் தகா பின்னம். அந்த தகா பின்னத்தை நம்ம என்னவா மாற்ற முடியும் அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்ற முடியும். சரி, கலப்பு பின்னமாக மாற்றுறது எப்படி? கலப்பு பின்னமா எப்படி மாற்றணும்? ஒன்றும் இல்லை, கீழே இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கணும். இந்த நம்பர்ல மேல இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை எழுதி மிச்சம் இருக்கிறத இங்க எழுதினீங்கன்னா இந்த நம்பர் இங்க பாருங்க, இதை மட்டும் எழுதினீங்கன்னா தகுபின்ன மாதிரியே மாறிடுச்சு. கூட ஈவங்க எழுதுறீங்க, அப்ப இது ஒட்டுமொத்தமா என்னவா மாறிடுச்சுன்னா கலப்பு பின்னமாக மாற்றப்பட்டது தான் விஷயம். சரியா? அதனால இது ஞாபகம் வச்சுங்க. பின்னங்களினுடைய அடிப்படையில இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்னங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 7th வரைக்குமே இதான் கேள்விகளை, எதை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்குறது, அதெல்லாம் உங்களை கேட்க மாட்டாங்க. ஒரு பின்னத்தை கூட்டி சொல்லு, அதெல்லாம் நம்ம போட்டுருவோம். இந்த மாதிரி உள்ள இருந்து கேள்விகள் வரும். கலப்பு பின்னமா மாத்தி சொல்லு, கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்தி சொல்லு எல்லாம் கேட்பாங்க. சரியா? அடுத்த டாபிக் போலாங்களா? அடுத்தது இந்த டிவைசஸ் ஃபேக்டர்ஸ், இது ரொம்ப முக்கியம். வகுத்திகள், காரணிகள் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. வகுத்திகள், காரணிகள், இதுல இருந்து கேள்விகள் நிறைய வரும். 30 வகுத்திகள்லாம் கூட்டி சொல்லு, 30 காரணிகள்லாம் கூட்டி சொல்லு, எத்தனை 30க்கு எத்தனை காரணி இருக்குது, 30க்கு எத்தனை வகுத்திகள் இருக்குது. டிவைசஸ் ஃபேக்டர்ஸ் 2 ஒண்ணுதானா, வேற வேறையா அப்படின்னா ஓரளவுக்கு ஒண்ணுதான். யாரு இதுல அதிகமான எண்கள் இருக்கும் அப்படின்னா வகுத்திகளுக்கு அதிகமான எண்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 15ன்ற நம்பரை எடுத்துக்கிறேன். நல்லா ஞாபகம், என்னோட கேள்வியெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுங்க. எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களை கேட்டிருக்கிறாங்க. 15ன்ற நம்பர் உங்ககிட்ட இருக்குது. இந்த 15னுடைய எண்ணிற்கு எத்தனை காரணிகள் உள்ளது ஒரு கேள்வி, எத்தனை வகுத்திகள் உள்ளது ஒரு கேள்வி, 15ன் பகா காரணிகள் யார் யாரு, பகா காரணிகளின் கூட்டுத்தொகை என்ன, கூட்டி சொல்லு. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னா இவங்களை 1லேருந்து ஆரம்பிச்சுக்கணும். 1லேருந்து யாரெல்லாம் வகுப்பாங்களோ அவங்களாம் எழுதணும். எந்தெந்த வாய்ப்பாடில் 15 வருதோ எழுதணும். 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வராது, நமக்கே தெரியும். 3ஆம் வாய்ப்பாடில் வரும், 5ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்புறம் 1, 3, 5, 6ல் வராது, 7, 8, 9, 10, 11, 12 எதுலையும் வராது. லாஸ்ட்டாக எங்கே வரும்? 15ல் வரும். சரி, இது 24 எழுது. 24 அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் வரும் பாருங்க. 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வராது. 6ஆம் வாய்ப்பாடில் வரும், 6 4 24, 7ல் வராது. 8ஆம் வாய்ப்பாடில் வரும், 9ல் வராது, 10ல் வராது, 12ல் வராது. எப்போ பாதி வந்துச்சோ அடுத்தது அந்த ஆள் தான். ஒரு எண்களில் எப்போ பாதி தாண்டுதோ அப்போ டைரக்டாக அவங்களை எழுதிக்கலாம். பாருங்க, இவ்வளோ பேர் 24 வகுக்கிறாங்க. இப்போ யாரு இவங்கெல்லாம், யாரு இவங்களுக்கெல்லாம் என்ன பேரு, இவங்கள வந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 பேருக்கும் என்ன பேர் அப்படின்னா வகுத்திகள்னு பேர். இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வகுத்திகள். 3, 6, 8 வகுத்திகள். 24னுடைய வகுத்திகளின் எண்ணிக்கை என்னன்னா 8. 15னுடைய வகுத்திகளின் எண்ணிக்கை எத்தனைனா 4. அப்ப 4 வகுத்திகள் இங்க இருக்குது, 8 வகுத்திகள் இங்க இருக்குது. அப்போ இது 4 வகுத்திகள், இது 8 வகுத்திகள். ரைட். 2வது கேள்வி, எத்தனை காரணிகள் உள்ளது? இந்த இடத்துல வகுத்திகள் வா 4 வகுத்திக்குது. இந்த இடத்துல வகுத்திகள் எத்தனை இருக்குதுன்னா 2, 4, 6, 8 வகுத்திகள் இருக்குது. அடுத்தது காரணிகள். காரணின்றது ஒண்ணுமே கிடையாது. கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 2 குறைச்சிக்கணும். 2 குறைச்சிக்கணும். எந்த நம்பர் இருந்தால் 2 குறைச்சிக்கணும். யார் யாரை விட்டுருணும்னா 1ஐயும் அந்த நம்பரையும் விட்டுருணும். அப்போ இந்த இடத்துல காரணிகள் எத்தனை வரணும்? 8. அப்போ 6. யார் யாரை விட்டுறணும்? 1ஐயும் 24 விட்டுரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வகுத்திகள் தான் அதிகமாக இருக்கணும். வகுத்திகள் எவ்வளோ அதிகமாக இருப்பார்? 2 அதிகமாக இருப்பார் காரணிகளோட எண்ணிக்கையில். அப்போ வகுத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா காரணிகளுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பாங்க.
இப்போ 1 2 3 4 4 வகுத்திகள் இருக்குது. காரணிகள் எத்தனை இருக்குன்னா 2 குறைச்சிக்கணும். யார் யாரை எடுத்துடணும் அப்படின்னா 1ஐயும் அந்த நம்பரை எடுத்துடணும். இதான் வகுத்திகள், ஃபேக்டர்ஸ் அண்ட் டிவைசஸ். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதில் போட்டு கேள்விகள் கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா எழுதணும்னா அந்த நம்பரை பாருங்க. நான் ஒரு நம்பர் எழுதுறேன், 16 எழுதுறேன். 16னா 1 2 4 அப்புறம் 8 அப்புறம் 16. வேறு ஏதாவது வருமா? வராது. ஃபஸ்ட்டு வகுத்திகள் எத்தனை? 1 2 3 4 5. காரணிகள் யாரை விட்டு சொன்ன? 2 விட்டுருங்கண்ணா. 2 விட்டா எவ்வளோ? 3. அடுத்த கேள்வி 15. 15இல் பகா காரணிகள் எத்தனை? பகா, அதுக்கு தான் பகா எண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பகா எண்கள் தான் அடிப்படை. அதை வச்சு தான் எல்லா கேள்விகளும் வரும்னு நம்ம சொல்லியிருக்கேன். பகா காரணிகள் 3 பகா எண்கள் இருக்குதா? 5 பகா எண்கள் இருக்குதா? அப்போ இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா 15ல் எத்தனை பகா காரணிகள் இருக்குதுன்னா 2 பகா காரணிகள் உள்ளது. ஒரு கேள்வி. அடுத்தது 24இன் பகா காரணிகள் யார் யாரு? 2 3. வேற யாரா இருக்காங்களா பாருங்க? யாரும் இல்லை. 16இன் பகா காரணிகள் 2 மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அடுத்த கேள்வி என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க பாருங்க. 1 வகுத்திகள் ஒரு கேள்வி, 2வது காரணிகள் ஒரு கேள்வி, 3வது அதிலே பகா காரணிகள் எத்தனை ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த 15னுடைய காரணிகளை கூட்டி சொல்க. காரணிகளை மட்டும். காரணிகள் யார் யார்? 2 பேர் தான். அந்த 2 பேர் யார் யாரு? 3 5. 3 5 கூட்டினா எவ்வளோ? 8. அதனுடைய கூடுதல். அடுத்தது இதுல இன்னொரு கேள்வி, மிகப்பெரிய காரணிக்கும் மிகச்சிறிய காரணிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? 24இல் மிகப்பெரிய காரணி இவங்களை விட்டுணும்னு சொல்லிட்டு காரணிக்கு இவங்க 2 பேர் எடுத்துக்கூடாது, வகுத்திகளுக்கு தான் எடுத்துக்கணும். அப்ப மிகப்பெரிய காரணி யாரு? 12. மிகச்சிறிய காரணி யாரு? 2. இவங்க 2 பேருடைய வேறுபாடு என்னன்னா 10. இதுதான் மிகப்பெரிய காரணிக்கும் மிகச்சிறிய காரணிக்கும் உள்ள வேறுபாடு. அப்ப காரணி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா அந்த நம்பரையும் 1ஐயும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிறவங்க. அதுல பகா காரணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா பகா எண்கள்ல வரக்கூடிய ஆளுங்கள்லாம் பகா காரணிகள். அப்ப பகா காரணி பகா எண்களை தெரிஞ்சா காரணிகள் அட்டன் பண்ணிடலாம். அதுல என்ன கேள்வி வந்தாலும் வச்சிடலாம். என்ன பண்ணுவாங்கன்னா பகா காரணிகளை பெருக்குக கூட்டுக. இப்ப நான் கூட்டியிருக்கேன், பெருக்குகன்னு வாங்க 15. அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு நம்பரை கொடுத்துட்டா என்னெல்லாம் கேள்வி வரும்னா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா வகுத்திகளை எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வேலை. ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா கண்ணு மூடி. இப்போ 20 கொடுக்குறாங்க உங்ககிட்ட, 20ஆ? 1 2 3 வராது, 4 5 6 வராது, 7 வராது, 8 வராது, 9 வராது, 10. எப்ப இந்த நம்பரோட பாதி வந்துச்சோ அதோட கண்ணை மூடி என்ன போடுங்க? 20. தெரியாச்சு. அப்ப எத்தனை வகுத்திகள் உள்ளது? 1 2 3 4 5 6 வகுத்திகள் உள்ளது. ஃபர்ஸ்ட் வகுத்தி 6. கண்ணை மூடி. அடுத்தது காரணி எத்தனை இருக்கும்? 4. அடுத்தது பகா காரணி எத்தனை? பகா காரணி 2 5. அப்ப 2 பகா காரணிகள் உள்ளது. இந்த மாதிரி தான் ஒரு கேள்வியை பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கேள்வி பிரிச்சுக்கிட்டா என்ன அப்படின்னா இந்த வகுத்திகள் காரணிகளுடைய அடிப்படை தன்மை வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது இலக்கங்களுடைய மதிப்பு, எண்களுடைய இலக்கங்களுடைய மதிப்பு. அடுத்தது வந்து எண்முறையனும் கோடினா என்ன, அந்த எண்முறையன் தெரியணும். அப்புறம் பகா எண்கள் தெரியணும். பகா எண்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காரணிகள் வகுத்திகளுடைய அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ எண்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 6th 7th கவர் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான். இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடியது வந்து நம்ம இந்த எண்களுடைய அடிப்படையில் நான் ஒரு சில கேள்விகள் சொல்றேன். அந்த கேள்விகளை நீங்க வீட்டில் உட்காந்து கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த கேள்விகளுக்கான விடையை வந்து நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கேள்விகள் வந்து PDF தரோம். அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சரியா?